அதனால எலெக்ஷன் நடந்து ஓட்டு எண்ணிக்கை முடியற வரைக்கும் எதிர்க்கட்சி வேட்பாளர் உயிருக்கு நாங்க தான் பாதுகாப்பு. அந்த வேலையை வடிவேல்ட்ட ஒப்படைக்கத்தான் நாங்க வந்திருக்கோம். யோ, ஆபத்து நான் மாத்திரம் வந்துருவீங்கயா. அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? அண்டர் கிரவுண்ட் வேலைக்கு மாத்திரம் என்ன யூஸ் பண்ணிப்பீங்க. அரசியல் மீட்டிங்னா நீங்க மட்டும் மேடம் மேல அப்படியே துண்டு போட்டு அப்படியே உட்காருவீங்க. நான் கூட்டத்தோட கூட்டமா கையை கட்டிட்டு நீங்க பேனாத்துறதெல்லாம் கேட்கணும். எனக்கு என்ன போஸ்ட் கொடுத்தீங்க? பாருப்பா, என் பொண்ணு மட்டும் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகட்டும். நீ என்ன போஸ்ட் கேட்கறியோ அதை நான் வாங்கி கொடுத்துறேன். போதுமா? அப்படின்னா நீ சொல்றதெல்லாம் கேக்குறியா? உன் பொண்ணு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிற அன்னைக்கு நான் கட்சியில மாவட்ட செயலாளர் ஆகணும். இந்த சைக்கிள் டியூப் எல்லாம் கழட்டிட்டு நானும் இந்த மாதிரி ஸ்டால்வ போத்திக்கிட்டு. ஹலோ, எப்படி இருக்கு? என் மச்சினிச்சு ஜெயிச்ச அன்னைக்கு நீ மாவட்ட செயலாளர். போதுமா? தம்பி கழிவறத கோர்ட்ல இருந்து வடிவேலுக்கு அரசு வாரண்ட் வந்துகிட்டே இருக்கும். அதை வாங்கி ஒவ்வொரு தடையும் ஜோபுல வச்சுக்கிறேன். வடிவேலு போய் பார்த்த ஆள் ஸ்பாட்ல இருந்து ஸ்டேஷன்ல போய் புளியிடுறேன். செலவுக்கு வச்சுக்கோ. அப்படின்னா உங்க பொண்ணு எம்எல்ஏ ஆகிறது நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்லுங்க. அது எப்படி? ஆமாயா, வடிவேல நான் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு உங்க கதை கந்தலாயிரும்ல. கம் டு தி பிளேஸ் ஸ்டேஷன். ஐயோ, என்னப்பா நீ வேற புதுக்கதை விடுற. நான் தான் 5000 முழுசா தரேன்னு சொன்னேன்ல. உங்க பொண்ணு எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு 5 வருஷத்துக்கு இஷ்டத்துக்கு சம்பாதிக்க நாங்க இந்த 5000 ரூபாய் வாங்கிட்டு டெய்லி ஒரு நோட்டில் நாக்கு வலிக்கிறதா? யூ கம் வித் மீ. ஐயோ, இங்க வாக்கண்ணா, வா வா வா. உனக்கு இப்ப நீ என்னதான் வேணும் சொல்லு, நான் அதை செய்யறேன். அதாவது இப்படித்தான்ப்பா, மனுஷனோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உதவி பண்ணுங்க. இப்போ வடிவேலோட தோல்ல சால்வை ஏறும்போது நம்ம தோல்ல ஏன் ஒரு ஸ்டார் ஏறக்கூடாது? புரியல? ப்ரமோஷன் ப்ரமோஷன். இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷனுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நீ தான்ப்பா எழுதணும். ஏன்பா, எழுத படிக்க தெரியாதவனால டாக்டர் பட்டம் வாங்கும் போது நாங்க டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுத மாட்டோமா? அதானே. இத பாருப்பா, என் பொண்ணு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிற அன்னைக்கு நீ இன்ஸ்பெக்டர், இந்த ஆள் மாவட்ட செயலாளர். இது சத்தியம். திருமணத்திற்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அறிவில் சிறந்த சான்றோர்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருமணத்தை தலைமை தாங்கி நடத்துவதில் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். திருமணம் என்றாலே எனக்கு தந்தை பெரியார் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஜாதகம், சாஸ்திரம், சம்பிரதாயத்தை எல்லாம் ஏன் பாக்குறீங்க? கட்டிக்க போற பொண்ணு மாப்பிள்ளையோட பெரியவங்க பொண்ணு பால்கன் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்க. சொல்லாட்டி விட்டுருப்பா. அவங்களுக்கு சொல்றாங்களே, அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க, அதிகாரிகள் கணக்கு சொல்லிருக்காங்க அப்படிங்கிற. ஆமா, இது பாருங்க, பாலிடிக்ஸ் வேணா அவங்க கையில இருக்கலாம், ஆனா பவர் நம்ம கையில் தானே. அடுத்த எலெக்ஷன் வரையில குத்துனாத்த குல்மால் பண்ண முடியும். குத்துலன்னு வச்சுக்க.